விஜே மகேஸ்வரி அவர்கள் சின்ன திரையில் நிறைய சீரியல்ஸும் வந்து பண்ணியிருக்காங்க, ஒரு சில படங்களும் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப ரொம்ப பரிச்சயமான ஒரு நபர். இவங்களுடைய பர்சனல் லைஃப் பற்றியுமே எல்லாருக்குமே தெரியும். இவங்களுக்கு கல்யாணமாகி டிவோர்ஸ் ஆகிடுச்சு. ஸோ சமீபத்தில் ஒரு இன்டர்வியூவில் ஒரு விஷயத்தை வந்து பகிர்ந்துக்கிட்டாங்க. சமீபத்தில் அனுபமா வந்துட்டு ஒரு விஷயத்தை பகிர்ந்தாங்க இல்லையா, அவங்க ஒவ்வொரு விஷயம் சொல்ல சொல்ல நான் அதை வந்து பார்க்கக்குள்ள, நான் கேட்கக்குள்ள, நான் அப்படியே என்னுடைய பர்சனல் லைஃப்பை தான் கனெக்ட் பண்ணிக்கிட்டேன். என்ன அப்படியே இருக்கே அப்படின்ற மாதிரி, அதே மாதிரியே தான் இருந்தது. அவங்க என்னமோ வந்துட்டு ஒரு கேவலமான ஒரு ஃபீல்டுலேருந்து எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை தர மாதிரியும், மரியாதையான ஒரு வாழ்க்கையை தர மாதிரியும், நிறைய ஒரு ட்ராமாஸ் எல்லாத்தையுமே நான் வந்துட்டு ஃபேஸ் பண்ணிட்டேன். அதான் நான் சிம்பிளாக சொல்லணுன்னா, அனுபமா சொன்ன ஒவ்வொரு வார்த்தைகளும் என்னுடைய லைஃபுக்கு வந்து மேட்ச் ஆச்சு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்போவே வந்துட்டு எவ்வளவு துன்பங்களை இவங்க வந்து ஃபேஸ் பண்ணியிருப்பாங்களோ அப்படின்ற மாதிரி ரசிகர்கள் எல்லாருமே வருத்தப்பட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. அண்ட் அதே போல் இரண்டாவது கல்யாணம் பற்றி, இரண்டாவது துணை பற்றி வந்து ஒரு விஷயத்தையும் பகிர்ந்துக்கிட்டாங்க. என்ன வேணாலும் பண்ணு, உன் வாழ்க்கையை உனக்கு பிடிச்ச மாதிரி வாழு அப்படின்னு சொல்லும் என்னுடைய ஒரு அழகான துணை. என் விருப்பங்களுக்கு மதிப்பு கொடுத்து என்னை சுதந்திரமாக வாழ வைக்கும் என் வாழ்க்கையின் மிகப்பெரிய பிளெஸிங் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இரண்டாவது துணை பற்றிய தகவலை வந்துட்டு சீக்கிரமே எல்லாருக்குமே அறிவிப்பேன் அப்படின்ற மாதிரி இரண்டாவது துணை பற்றிய ஒரு ஹிண்ட்டையும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கூடிய சீக்கிரமே விஜே மகேஸ்வரி அவர்களுக்கு இரண்டாவது திருமணம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க.